வணக்கம்ங்க. இந்த காமன் மேன் செந்திலின் அன்பார்ந்த வணக்கங்கள். உலகத்தமிழ் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி என்ன ஒரு டாபிக் பார்க்க போகிறோன்னாக்கா, இன்றைக்கி பார்த்த நியூஸ் தான், ஃப்ளாஷ் நியூஸ் பார்த்தது காலையிலேருந்து போயிட்டு இருந்தது. என்னன்னாக்கா, நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் மிஸ்டர் ரமேஷ் சார் வந்துட்டு எல்லா கோயிலுக்கும் இன்ஸ்பெக்ட் பண்ணார். அதுபடி இன்றைக்கி வந்துட்டு திருச்செந்தூர் கோயில் போயிருக்காரு. போனதில் பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு அவரே பேட்டி கொடுத்துருந்தார். இந்த மாதிரி இங்கே நிறைய ஊழல் நடக்குது, இங்கே நிறைய சீக்கிரம் போகிறதுக்காக பக்தர்கிட்ட காசு வாங்கிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அனுப்பிச்சிடுறதுக்கு அந்த மாதிரிலாம் பார்த்துருக்காரு. அவர் ஒரு பக்தர் மாதிரி ஒரு இது மாதிரி போட்டு மாஸ்க் போட்டு போய் பார்த்துருக்காரு. 4 பேருக்கு 4000 ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க. 4 பேருக்கு 4000 ரூபாய் வாங்கியிருக்காங்க. உள்ளே போகிற மாதிரி போயிட்டு எல்லாமே பார்த்துருக்காரு. அர்ச்சனைலாம் பண்ணுற உள்ளே போய் பார்த்துட்டு அப்போ கண்டுபிடிச்சிட்டார் ஒரு யார் யார் பண்ணாங்கன்றதை. அங்கே ஒரு விசாரணை வச்சு பார்த்துருக்காரு. பார்த்ததில் ஒரு அர்ச்சகர் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னாக்கா, ஃப்ளாஷ் நியூஸில் அர்ச்சகர் புதிய தலைமுறை ஃப்ளாஷ் நியூஸ் அர்ச்சகர் மாட்டியிருக்காரு, ப்ளஸ் நிர்வாகி அறநிலையத்துறை நிர்வாகியே மாட்டியிருக்காருன்னு காலையில் ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ் நியூஸ் பார்த்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இவரே பேட்டி கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒரு அர்ச்சகர் இந்த மாதிரி இந்த ஸ்கேமில் மாட்டியிருக்காரு, ப்ளஸ் நிர்வாகி யாராக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னாங்க. அதே போல் சாயங்காலம் பார்த்துட்டாக்கா, அதே வந்து சாயங்காலம் நியூஸில் பார்த்தாக்கா என்னன்னாக்கா, ஒரு அர்ச்சகர் 2 வந்துட்டு செக்யூரிட்டிஸை 2 பேர் இது பண்ணியிருக்காங்க, டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க போடுறாங்க. அர்ச்சகர் வந்துட்டு ஒரு தன்னார்வ முறையாக வந்து அங்கே அர்ச்சகனை பண்ணுற மாதிரி அந்த மாதிரி அர்ச்சகர்னு சொல்கிறாங்க. இவங்க செக்யூரிட்டி சர்வீஸ் வந்துட்டு மிலிட்ரி மூலிமா வந்து மிலிட்ரியில் ஒர்க் ஏற்கனவே மிலிட்ரி மேன் தான் செக்யூரிட்டி சர்வீஸாக இருந்தாங்க, அவங்க தான் வாங்கியிருக்கிறாங்கன்ட்டு இவங்க 3 பேர் மேலே மட்டும் சொன்னாங்க. ஆனால் காலையில் ஒரு நியூஸ் வந்தது, நிர்வாகி அறநிலையத்துறை நிர்வாகி சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு வந்தது. சாயங்காலம் பார்த்தாக்கா இவங்க 3 பேர் தான் வந்தது. இவங்க 3 பேர் மட்டும் இந்த மாதிரி வாங்கிட முடியுமா? அங்கே சிசிடிவி கேமரா இல்லையா இருக்கான்னு தெரியலிங்க. இது ஆசை கமெண்ட் பண்ணால் நம்ம உள்ளே போய் நோண்டி இது பண்ண முடியாது, பேசுறதுக்கு நம்ம இல்லைங்க. ஆக மொத்தத்தில் இது நல்ல விஷயம், பாசிட்டிவான விஷயம். இதுக்கு முன்னாடி ஆட்சியில் அந்த மாதிரிலாம் யாரும் இன்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரில. அதே போல் இவரை வந்துட்டு இவருக்கு தெரிஞ்சது இன்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு ஏதோ கோயிலில் போயிருக்கிறாரு, லட்டுலாம் வந்து இந்த எக்ஸ்பிரி டேட் இல்லாமல் வச்சுருந்தாங்க, நிறைய வந்து சாப்பிட்ற பொருள், அதை வந்து கேட்டிருந்தாரு. அதுவும் நல்ல விஷயந்தான். ஆனால் அது இன்னமும் இந்த சோஷியல் மீடியாவில் அதை ட்ரோல் பண்ணி ஒரு வீடியோ போடுறாங்க. அப்போ லட்டு கெட்டு போட லட்டு சாப்பிட்டா தப்பு இல்லைங்களா? கோயிலில் கொடுக்குறதாட்டோ என்னதான் பிரசாதமாக இருந்தாலும் நல்ல லட்டாவோ இல்லை நல்ல முறுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கணும்ல, அதை இன்செப்ட் பண்ணி அதை இது பண்ணுறாங்க. புதுசாக வந்திருக்காரு, 31 வயசு தான் ஆகுது. எந்த ஒரு பின்புலமும் இல்லை, பேக்ரவுண்டும் இல்லை. ஒரு நேர்மையாக நடத்தணும், நேர்மையாக அறநிலையத்துறையை கொண்டு போகணும், ஊழலற்ற அறநிலையத்துறையை வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுக்கிறாரு. அது தயவுசெய்து நம்ம பாராட்டணுங்க. அதை தவிர்த்துட்டு அதில் குறை கண்டுபிடிச்சி அவர் கிண்டல் பண்ணுற மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க. நீங்களும் யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 4 பேருக்கு 4000 ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க. நான் சொல்கிறது பேர் மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர்கிட்ட இந்த மாதிரி வாங்கி அவங்க சீக்கிரம் தரிசனம் பார்க்கறதுக்கு விட்டாங்கன்னாக்கா, அது ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வருது பாருங்கள். 365 டேஸ்க்கு எவ்வளோ வருது பாருங்கள். ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபாய்னா 3 லட்ச ரூபாய்கிட்ட வந்துடுங்க. அது 365 டேஸ்க்கு இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய ஸ்கேம்ங்க இது. ரொம்ப அனாவசியமாக கடந்துட்டு போகிறதா இருக்குது எல்லாத்தையும் வாழ்க்கையில். ஒரு நம்ம கடவுள் நம்பிக்கை, கடவுளை சீக்கிரம் போய் கும்பிடணும்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட கொடுக்குறாரு, ஆனால் அவர் கொடுக்குறதும் தப்பு தான். ஒரு அப்போ மற்ற மக்கள்லாம் என்ன பண்ணுற, ஜென்ரலாக போகிற மக்களுக்கெல்லாம் என்ன அது, அவங்கள நிற்க வச்சுட்டு அவங்கள ரொம்ப பொறுமையாக காக்க வச்சுட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா பெரிய பெரிய கோயில், இந்த திருச்செந்தூரோ பழனியோ இல்லை இதில் மதுரை மீனாட்சி அம்மன், அந்த பெரிய பெரிய கோயிலுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆவரேஜான ஒரு ரேட் வைக்கணுங்க. ஆன்லைனில் புக் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். எப்படி திருப்பதி வைக்கிறோமோ அது போல் ஈஸியாக நார்மலாக எல்லா மக்களுமே ஆன்லைனில் டைமிங்கோட புக் பண்ணிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ரீசனபிளான ரேட்டு 350 ரூபா 1000 ரூபாய் அந்த மாதிரி ஏதோ ஒன்று 500 ரூபாக்குள்ளே வச்சாக்கா அது டீசென்ட்ங்க. அந்த மாதிரி வச்சுட்டு எந்த ஒரு க்யூவில் நிற்காமல் அழகாக ஜனங்க ஈஸியாக பார்த்துட்டு கடவுளை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வர மாதிரி பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணலாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இவர் கொண்டு வரலாம். இதுக்கு முன்னாடி ஆட்சியில் பண்ணாங்களே இவர் கொண்டு வரலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பண்ண ஆட்சியில் வந்துட்டு எதிர்கட்சி அந்த பிஜேபியில் நிறைய குறை சொன்னாங்க. இந்த அறநிலையத்துறையில் நிறைய ஊழல் நடக்குது, அதெல்லாம் சரி பண்ணுனாங்க. அது சப்போஸ் அவங்க சொல்கிற மாதிரி சப்போஸ் ஊழல் இருந்தாக்கா அறநிலையத்துறையை சரி பண்ணி அறநிலையத்துறை வருவாயை அதுக்கான மொத்த வருவாயில் வர்றதுல இந்த கோயிலுங்களுக்கெல்லாம் புனரமைச்சு
என்னென்ன ஃபெசிலிட்டி மக்களுக்கு வர டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்து, இப்போ திருப்பதியெல்லாம் போனாக்கா எங்கே போனால் நிறைய இடத்துல டாய்லெட்ஸ் இருக்குது, ஒரு தங்கறதுக்கான ஒரு ஹாலு லாக்கர் இருக்குது. அந்த மாதிரிலாம் நம்ம கோயிலுங்களை கொண்டு வந்தாக்கா எவ்வளோ பெரிய டூரிசம் ஆகும். டூரிசம்னாலும் கோயிலும் சேர்ந்ததாங்க டூரிசம். நம்ம கோயிலுங்களுக்கு நம்பி வரவங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்தாக்கா எவ்வளோ நல்லா இருக்குங்க. அது போல் பண்ணலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அதே போல் நிறைய கோயிலுங்களை பார்த்தீங்கன்னாக்கா ஈவன் 1000 வருஷத்து பழமையான கோயிலாம் கூட இன்னும் சிதிலம் அடைஞ்சு பெருசாக பராமரிப்பு இல்லாமல் இருக்குங்க. இந்தமாதிரி பெரிய பெரிய கோயிலில் வர வருவாய்களை ஒரு ப்ராப்பர் சேனலில் அந்த கொஞ்சம் சிதிலமடைஞ்ச கோயிலுங்களுக்கெல்லாம் பண்ணி அதை புனரமைச்சு அதை கொண்டு வந்து நல்லபடியாக கொண்டு வரலாங்க. ஏன்னாக்கா நிறைய யூடியூப் பிளாகர்ஸ்லாம் பார்க்குறேன். அவங்க சொல்கிறதெல்லாம் கல்வெட்டெல்லாம் பார்த்தாக்கா எத்தனையோ 1000 வருஷம் பழைய சொல்கிறாங்க. நம்ம தமிழ்னு பேசிக்கிட்டு நம்ம தமிழை பற்றி பெருமை பேசுகிறதே இந்த கோயில் இருக்கிற கல்வெட்டு தான். ஈவன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் கோயிலில் இருக்கிற கல்வெட்டை வச்சு தான் நம்ம 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஒருத்தர் ராஜா இருந்தார், கோயில் கட்டியிருக்கிறாருன்ட்டு. இன்றைக்கி தமிழரோட பண்பாடு பாரம்பரியம்லாம் கண்டுபிடிச்சது கல்வெட்டு தான். இன்றைக்கி தான் கீழெல்லாம் வந்தது. அதனால் இருக்கிற நல்ல பழங்காலத்து கோயில்களை புனரமைச்சு சிதிலமடைஞ்ச கோயில்களை புனரமைச்சு நல்லபடியாக கொண்டு வரணுங்க. ஏன்னா அவ்வளோ வருவாய் வருதுங்க. இதில் இந்த வருவாயை அரசாங்கம் மற்ற இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், செகண்டரியாக பண்ணலாம். ஆனால் ஆஸ் ஒரு பக்தராக நான் ஒரு ஹிந்து பக்தராக ஒரு கோயிலுக்கு காணிக்க செலுத்துறானாக்கா அவன் அந்த கோயில் நல்லா இருக்கணும், தான் வாழ்க்கை அந்த சாமி கிட்ட சுபிட்சமாக இருக்கணும் தான் வேண்டிக்கிட்டு வரான். ஸோ அதனால் அவன் அந்த வர ரெவென்யூவை இந்த நிறைய கோயிலுங்களுக்கெல்லாம் மற்றபடி பராமரிப்பு பணிக்கெல்லாம் நீங்கள் செலவு பண்ணலாங்க. இதுதான் இந்த காமன் மேனோட வேண்டுகோள். இதை தவிர்த்துட்டு ஒரு சின்னதாக நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். கோயிலுங்க ராஜராஜ சோழனத்தோட ஞாபகம் வந்தது. நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து நெதர்லாண்டு போயிட்டு இந்த டச்சுக்காரங்க வச்சுருந்த நம்மளோட சோழர் காலத்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி சோழர் காலத்து செப்பேடு கொண்டு வந்திருக்காருங்க. அதை நம்ம முதல்வர் விஜயும் போயிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்திருக்காரு. நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுட்டு வந்திருக்காரு. ஆஸ் எ தமிழனா நானும் வாழ்த்துக்கள் நம்ம பாரத பிரதமர் மோடிக்கு வாழ்த்துக்களும் நிறைய தெரிவிச்சுக்கிறேங்க. இன்றைக்கி அதே போல் தமிழ் தான் நாங்கள் தான் தேசியம் தான் பேசுகிறவங்க யாரும் அதுக்கான வாழ்த்துக்களை இன்னி வரைக்கும் ஒரு இந்த தெரிவித்த மாதிரி எந்த நியூஸ்லையும் பார்க்கலங்க. இதுதான் அங்கே நம்ம ஊரில் தமிழை பேசிட்டு தமிழை வச்சு அரசியல் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதுதான் அவங்களோட அரசியல் இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு. அதனால் இந்த காமன் மேனோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க. கடைசியில் பார்த்தாக்கா கடவுளில் கும்பிட்ற கோயிலேருந்து கார்பரேஷன் கக்கூஸ் முடிய ஊழல் இருக்குதுங்க. இதை பண்ணுவாங்களான்னு தெரியல, நம்பணும். நம்ம முதல்வர் விஜய் சொல்கிற மாதிரி நல்லதே நடக்கும்னு தான் நம்பிக்கிட்டு நம்ம கடத்தணும் வாழ்க்கையை. நன்றி, வணக்கம்.